வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி நாம் எல்லோரும் தினமும் மனதளவிலும் உடலளவிலும் சதா ஓடிக்கிட்டே இருக்கோம். இந்த ஓட்டத்தில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களான்னு பார்க்க பொதுவாக மறந்துடுறோம். ரொம்ப பின்தங்கிய நாடுகள்னு கருதும் ஆப்பிரிக்க நாடுகளில் உபன்ட்டு அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்குது. ஒரு முறை ஒரு மானுடவியல் ஆராய்ச்சியாளர் ஆப்பிரிக்க பழங்குடி மக்களிடையே ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஒரு கூடை நிறைய ஆரஞ்சு பழங்களை ஒரு மரத்தடையில் வைத்துட்டு தூரத்தில் நிற்கும் பழங்குடி குழந்தைகளை பார்த்து யார் முதல்ல ஓடி வர்றீங்களோ அவங்களுக்கு இந்த கூடை ஆரஞ்சு முழுவதும் தரப்படும் சொல்கிறாங்க. போட்டியை துவக்க அவர் விசில் ஊத அவருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த குழந்தைகள் அனைவரும் கைகளை கோர்த்தபடி ஒரு சேர வந்து அந்த ஆரஞ்சு பழங்களை தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொண்டு வட்டமாக உட்காந்து சாப்பிட்றாங்க. இதை கண்டு வியந்த ஆராய்ச்சியாளர், உங்களை யாராவது முதலாவதாக வந்திருந்தால் அவங்களுக்கு அனைத்து பழங்களுமே கிடைத்திருக்குமே என்று சொல்ல, அதற்கு அந்த குழந்தைகள், பிறர் வருத்தப்படும் பொழுது ஒருவர் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்று கேட்க ஆராய்ச்சியாளர் நெகிழ்ந்து போகிறார். வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும், மாற்று கருத்து இல்லை. அதே சமயம் நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் முன்னேறணும், சந்தோஷமாக இருக்கணுங்கிற மனித நேயத்தை எப்போதும் மறந்துடக்கூடாது. உபண்டு தத்துவத்தின்படி நான் என்றால் நீங்கள், நீங்கள் என்றால் நாம். நன்றி.